வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் கிச்சன் ரெசிபிஸ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அங்க இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல முட்டை குழம்பு சுவையா ஈஸியா நம்ம எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த முட்டை குழம்பு உங்களுக்கு ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இன்னைக்கு நான் 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவாக முட்டை குழம்பு அப்படின்னாவே நீங்கள் எண்ணெயில் வறுத்து செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம அப்படி தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை இதுல சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து மசாலாஸோட நம்மளோட முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லாட்டி லைட்டா தீஞ்ச மாதிரி ஆயிடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புலயும் உப்பு போட போறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் சீரகம், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு அன்னாச்சி மொக்கு, மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்திட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா பொடி பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அப்பதான் நம்மளோட குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்தி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் அண்ட் தக்காளி ரெண்டுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அப்பதான் நம்மளோட குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து மசாலாஸோட மிக்ஸ் ஆகணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கொதிக்கணும், அதுக்காக தான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக, இது ஆப்ஷனல் தான். அடுத்ததான் கொஞ்சமா கடலை ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் வந்து மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க தேங்காய் பேஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேங்காய் பால் மட்டும் கூட நீங்க வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து டேஸ்டா தான் இருக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. ஒரு கொதி வரட்டும். ஸோ நல்லா வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையை ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு கொதி வரணும். அப்பதான் குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ ஃபைனலா நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சப்பாத்தி, ரைஸ் இல்லாட்டி பூரி, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.